ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இனி நம்ம எங்கே ப்ளே பார்க்க போகிறோம்னா, ஸோ கிராண்ட்பா தான். ஸோ நம்ம ஓபி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் ரோப்ளாக்ஸில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அப்பல் செடிக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வந்துட்டு வரவனை பேசாமல் ஸ்ட்ரைட்டாக விடுக்குள்ள போயிடலாம். வரும்போது புதுசாக இருந்தால் இப்போ ஒரு தினுசாக இருக்கா அப்படி எல்லாம் கேட்பீங்க. நீ யாருமா மண்டை நின்றுட்டு இருக்க? இங்கே பாருங்க, ஏன்டா எல்லாத்தையும் ரோப்ளாக்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக போட்டுருக்காங்க. என்னடா எல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு நானும் வாங்கிட்டேன். ஏன் இங்கே பாருங்க பல்செட்டு இன்னும் அது மாதிரி நடக்குது. ஓ ஒரு வேளை ஏதாவது ரோப்ளாக்ஸ் கொடுத்து ஏதாவது வாங்கியிருக்கு போல. ஏங்க அது மாதிரி நடக்குதுங்க. உண்மையிலே நடக்கலாமா? நம்மளும் நடந்து பார்க்கலாமா? வேண்டாம், எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வம்பு. ஏங்க நடக்குதுங்க உண்மையிலே. சரி விடுங்க, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு. பின்ன அவங்க ஏதோ இது வாங்கியிருப்பாங்க, அதனால் அவங்க வந்துட்டு ரோப்ளாக்ஸ் கொடுத்து வாங்கினா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீயாக போட்டுருக்காங்க, அதுதான் நான் வாங்கிட்டேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சா. இங்கே பாருங்க இந்த பொண்ணு, சீ என்ன இது மூக்கில் 3 மூடி தொங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க என்னடே அப்படியே மண்டையை உடைக்கணுங்க. ஓகே அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏங்க அவுட் ஆகாமல் போனோம்னா நம்ம டக்குன்னு இந்த கேம் பிளே முடிச்சிட்டோம்னா நம்ம ரேங்க் கார்டில் வருவோமா. ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட்டு ட்ரை தான், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோ பிளேயர் மாதிரி போக போகிறோம். அதுக்கு நான் ஒன்றும் ப்ரோ பிளேயராக கிடையாது. ஸோ ப்ரோ பிளேயர் மாதிரி போக போகிறோம். த ஒன் போடி எப்படியோ வந்தாச்சுங்க. ஏன்னா அங்கே பாருங்க பல்செட்டு. பல்செட்டை இதை வரண்டா. ஓகே குதிரை தம்பி ஓகே அப்படியே இரு. ஏங்க என்ன காலிஃப்ளவர் தானே? காலிஃப்ளவராக இது என்னது? ஏதோ ஒன்று இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே இருக்கோம். ஏங்க நம்ம அவ்வளோ சின்னதாகிட்டோமா? கிராண்ட்பா ஏதோ பண்ணிட்டியாடா. ஏங்க இவன் வீட்டுக்குள்ளே வந்து டிஃபன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்து ஏதாவது இருக்காண்டு அதுக்குன்னு குக்கீஸ் இருந்துச்சுங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டேங்க. டப்புன்னு இருந்தால் அந்த உருட்டு கட்டை வச்சுருக்கா பாருங்க, அதை எடுத்து மண்டையில போட்டாங்க. அது உருட்டு கையான்னு தெரிலையே. ஏங்க என்னது திரும்புது? ஓகே அது கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஓகே இருங்க இன்னொரு வாட்டி திரும்பட்டோம். திரும்பிடுச்சு. திரும்ப ஓடுற தம்பி குதி. ஓகே குதி எங்கே வந்தாச்சுங்க. இங்கே அவுட் ஆகாமல் அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி போயிட்டுருக்கோம். சரி இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ பிளேயர் நம்மளே சொல்லிக்காம நம்ம வந்துட்டு இதில் போவோம். என்னங்க இது? என்னங்க இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? ஏங்க இருந்தாலும் அந்த போலீஸ் ஆபி, டீச்சர் ஆபி, எல்லா ஆபிலையும் இது ஒன்று வச்சிடறானுங்க. மண்டேலியோ போட்டிங்களா தக்காளியா கேரட்டா? கேரட்டு ஆரஞ்சு கலர் இருந்தது. கேரட் தூக்கி மண்டேலியோ போட்டானுங்க. மண்டை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காண்டியாவது ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க மண்டை பாருங்க, முடி கூட சின்னதாக தான் இருக்குது. டப்புனு மூளையில் தான் போய்ப்படும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போலாம் லைக் கேட்க முடியிருக்கு. ஓகேங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்க ஏங்க என்னங்க அங்கிட்டு பல்செட்டாக கிடக்கு. பல்லு வளர்க்கு எவ்வளோ நாள் ஆகுது, மாறுது அப்படியே. ஓகே குதி. ஏங்க இதில் எப்படிங்க போகிறது? அட பாவி இப்படி அடியாய போலாம் கொடுக்கூடாதா? ஏங்க அங்கே பாருங்க படுத்துட்டு இருக்கா பாருங்க. பல்செட்டு உனையெல்லாம் ஐயோ இப்படி என்ன தான் சொல்ல. ஓகே குதி. என்னங்க எந்திரிச்சிட்டான்? நோ தேங்க்ஸ். ஓகே என்னங்க எந்திரிச்சிட்டாங்க. ஒரு நாள் துரத்திட்டு வருவானோ? நானே கை காலில் பிஞ்சு போய் கிடக்குறேன், நீ வந்து துரத்த போறியா? இங்கே பாடுறா புது ட்ரெஸ்டா, ப்ளீஸ்டா லாவாக்குள்ளே விழுதுறாதுரா. லாவாவா என்னது? ஏதோ பாய்சன் நினைக்கிறேன். எப்படி வந்தாச்சு. எங்க இதில் எப்படிங்க குதிக்க? ஜம்ப்பு ஆடா ஏங்க இங்கே பாருங்க. அங்கே பாருங்க பல்செட்டு. அங்கே பாருங்க மூக்கில் மூணு முடி தங்கிட்டு இருக்கேன். ஐயோ அது பார்த்தாலே சிரிப்பாக தான் வருது. ஓகே குதி. ஓகே அப்படியே எப்படி போயிட்டு அப்படியே ஐயோ என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஓகே இங்கே பாருங்கள் எந்திரிச்சுனே இருக்கான். எந்திரிச்சு அவங்களால வர முடியாதுங்க. எனக்கு கீழே ஃபுல்லாக இதாக கிடக்கலாம், அவனால் வர முடியாது. பாருங்கள் குச்சி வச்சு நடந்து விட்டோம். அதுவும் இங்கே பாருங்கள் மூஞ்சை பாருங்களேன், முடி பாருங்களேன், 4 முடி தாங்க இருக்கு. வாங்கடா டக்குன்னு. நானும் எதாவது பேசி சமாளிக்க. ஓகே அப்புறம் வந்துட்டு அப்படி ஓகே அப்படி அதே மாதிரி அப்படி. ஓகே இந்த வாட்டியாவது கரெக்டாக போயிடணும். அப்படி ஏங்க லாஸ்ட்டில் போயிட்டு அவுட் ஆனோம் நான் ஒருத்தன் தாங்க. ஐயோ ஓகே என்னங்க ஏதாவது அம்புக்குறி போட்டு என்னமோ காட்டிக்கிட்டே இருக்கு. சரி அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? ஏதாவது ரோப்ளாக்ஸ் கேட்பாங்க பண்ணேன். ஏங்க இந்த ஃபேண்ட்டு சட்டை இந்த முடியை உங்களுக்கு இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சான்றதா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஃபேண்ட்டு சட்டை சொல்லும் போது நாருதுங்க. சாக்ஸு துவைச்சி 10 மாதமாக துவைக்கலையாமா, எப்படி நாருது பாருங்க. ஐயோ இது வேறு லேக் ஆகுதே. ஓகே அப்புறம் பண்ணிட்டு ஓடுறா தம்பி ரொம்ப ஜிவ டகடா எவ்வளோ ஏங்க கீழே துணிக்காய போட்டிருக்காங்க. நல்ல வேலை இல்லாட்டி விழுந்துருந்தோம். ஏன்னா ஆயிருக்கும் செக் பாயிண்ட் கூட இல்லைங்க.
அவ்வளோதான். இப்போ எனக்கு மறுகையாக தான் நல்ல வேலை துணியை கீழே போட்டிருந்தான். கீழே காய போட்டிருந்தா. டே கிராண்ட்பா இதுலையாவது ஏதாவது நல்ல காரியம் பண்ணியே. ஓகேடா எதுவும் சொல்கிறீங்கல்ல. ஓகே புல் நிறைவார் புல் பண்ணியாச்சு. என்னங்க ஸ்டார்ட் பண்ணிடுது. ஓகே இவங்க ஒவ்வொன்றா வருதுங்க. நல்ல வேலை நான் வாட்டுக்கு அப்படியே குச்சிருப்பேன். இங்கே பாருங்கள் பர்பிள் கலரு பாய்சனு. டே ஒரு மனுஷனுக்கு எத்தனை பாய்சன்டை கொடுப்பீங்க? என்னது யூஸ் த சிப்ளிங். எங்கள் சிப்ளிங் ஆர்ட்டா சிப்ளிங்க அங்கே பாருங்க. அதோ இந்த பறவை போல் அப்பா கம்பிலே முட்டை வச்சிட்டானுங்களே. என்னடே பறவை போல் வாழை வேடு சொல்ல கம்பிலே முட்டை வச்சிட்டிங்களே. பார்த்துக்கிட்டா இங்கே நம்ம எழுதிருங்க. யூஸ் திஸ் பிளான் டு கெட் அக்ராஸ். இந்த பிளான் யூஸ் பண்ணி நம்ம அந்த சைடு போகணுமா? ஓகே டேய் நாங்கள்லாம் ஒரு பிளாங்கை வச்சா போகிறோங்கடா. இதுக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இதை போட்டோமா அப்படியே இங்கே நடந்து போய்க்கணும். ஓகே அப்படியே இங்கே எடுத்தோமா அப்படியே வந்துட்டு இங்கே போய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து இங்கே போடு. என்னடா இது அவனுங்களும் வச்சிட்டாங்க. ஏண்டா நாங்களாம் அப்படியே சிக்கன சிந்தாமணிடா. என்னது இங்கே பாரு எட்ஜில் அந்த கம்பி உடஞ்சிருக்குல அதில் பேலன்ஸ் தாங்கியிருக்கு. நல்ல வேலை கீழே விழுந்துருப்போம். ஏங்க இது கீழே விழுதாதா? எங்க போட்டு பார்ப்போம். ஆமாங்க கீழே விழுக மாட்டேங்குது. பார்த்தீங்களா பேலன்ஸ் ஆகுது. இங்கே பாருங்க கீழே விழுக மாட்டேங்குதுங்க. ஐயோ நான் தான் பயந்துட்டு இருந்தேனாக்க. ஓகே ஏறா தம்பி அப்படியே ஆறாராமா தாண்டாராமா குதிராராமா. ஐயோ இவனுங்க நல்லவே நான் உழுகலை. நானும் உழுக மாட்டேன். டே இப்போதான் உழுக மாட்டேன்னு சொன்னேன். அதுக்குள்ளேயே எங்கேருந்து எங்கே உழுக வச்சிட்டிங்க பார்த்தீங்களா? எனக்கு என்ன தெரியலங்க இது அலர்ஜியான்னு தெரியல. லாஸ்ட்டில் போயிடுவேன் அப்படியே கீழே விழுந்துருவேன். பார்த்தீங்களா பர்பிள் கலர் பாய்சனில் பார்சல் ஆகிட்டு இருக்கு. டேய் என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இங்கே குதிக்கணுமா? அந்த போலீஸ் ஆபி மாதிரியே தான் இருக்குது. குதிப்போம். அப்பா எங்க படிக்கிட்டு அப்பா எங்க மண்டை உடஞ்சிருச்சுங்க. பட்டக்ஸ் தேஞ்சிருச்சுங்க. டே உங்களுக்குலாம் இருக்குடா. இங்கே பாருங்க இந்த குக்கீஸை தாங்க எடுத்தேன். அப்படியே ஓடி வந்து டமிழில் அந்த உருட்டு கட்டையை வச்சு அடிச்சிட்டான். இவன் ஒரு குக்கீஸ் சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாக போகணுமா? அந்த போலீஸ் ஆபி டீச்சர் ஆபி ரெண்டுமே எல்லா ஆபிலையும் நீங்கள் பாருங்கள் இப்படி தான் பண்ணுறானுங்க. அந்த குதிக்கிறது எல்லா ஆபிலும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி ஓகே அது அவங்களோட என்ன சொல்கிறது ஏதோ ஒன்று அவங்களோட இதாக ராசியாக இருக்கும் போல். ஓகே டேய் நியாயமாக இருக்காடா. இப்போ தான் பேசிக்கிட்டு ஃப்ளோவில் ஜெயிச்சிடலான்னு வந்தேன். ஓகே குக்கீஸோடு எறா தம்பி எடே சாப்பிட்றா. சாப்பிட்டாச்சே. ஏங்க இங்கே பாருங்கள் சாப்பிட்டா பெருசாகிடுறோம். ஓஹோ பெருசாகிட்டா ஹல்க்கு மாதிரி அப்படியே ரொம்ப தூரத்து குதிக்கலாம் மாட்டேன். இவனுக்கு வேறு போங்கடா அப்பப்போ பயப்படுறாரு. ஏங்க நான் நியாயமாக ஒன்று சொல்கிறேன். ரோப்ளாக்ஸ் வச்சு வாங்குங்கன்னு சொல்கிறாங்களே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரோப்ளாக்ஸ் இருக்கா? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆபி இருக்குது. அந்த ஒரு ஆபிலையாவது ஒரு ரோப்ளாக்ஸாவது நம்மளுக்கு தந்துருக்கானுங்களா? இதெல்லாம் ரோப்ளாக்ஸ் வச்சு இது வாங்குன்றாங்க. எப்படி வாங்க முடியும் எங்களாலாம்? நீங்களே சொல்லுங்கள். பார்த்தீங்களா மறுபடியும் சின்னதாயிட்டோம். டேய் இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா. என்னடா நீங்கள்? ஐயோ எங்கள் கம்பெனி வாடா குத்தம் சொல்கிறேன் தள்ளி விட்டானுங்க. ஐயோ ஒரு ரோப்ளாக்ஸாவது சைடில் இந்த மாதிரிலாம் வைங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு எடுத்து நீங்கள் கேட்குறதுலாம் செலவு பண்ணுவோம். ஐயோ பாயிலா புரோக்கன் பிரிட்ஜா? இதுக்கெல்லாம் அசர்றவன் நான் இல்லைடா. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ரூம் ஆஃப் த கோல்டன் பர்சனா என்ன வேற ஆபிக்கு போகிறோமா? ஏங்க அங்கே பாருங்க என்னமோ இருக்குது. ஐயோ புரோக்கன் பிரிட்ஜா? இல்லை இது புரோக்கன் பிரிட்ஜ் இல்லை. குதிரை தம்பி இங்கே பாருங்க எலும்பு கூட இருக்குது. இவன்னு மந்திரம் பண்ணுறவனா இல்லாட்டி சைக்கோவா இல்லாட்டி கிராண்ட்பாவா? யாரா இவன்? எங்க வந்துட்டான கிராண்ட்பா சுடுறான் அவனை. ஓகே எங்க அப்படியே போயிட்டு சுட்டே இருப்பா. அப்புறமா பார்க்குறவங்களாம் அவருக்கு இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏடா டே கீழே லாவா இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆடா பாருங்களா இப்படியாடா போய் ஒரு பள்ளத்தில் தள்ளி விடுவீங்க? டைம் இருக்கா கண்ட்ரி ப்ரூட்ஸ். ஓகே இப்போ மட்டும் மறுபடியும் அதை போய் எடுத்து மறுபடியும் அந்த கிழமை வருவான். அவனை போய் சுடணும். டே கிழவா உனைய பார்த்து எல்லாம் பயப்படலாம். நான் பயப்பட மாட்டேன். ஓடா சுடு அந்த ரெட் மணி சுடு ஷூட் த ஹேம் ஷூட் ஹிம் சுடுறாவனை சுடுறாவனை
சுட்றா டே டக்கு டக்குன்னு சுட்றா. ஷோ என்னங்க ஒரு சைடு மட்டும் தான் பாலம் இருக்குன்னு லாவா வச்சுருக்காங்கடா, இன்னொரு சைடு வச்சுருக்கானுங்க. என்னடா இது. ஓகே வாங்க போவோம். மறுபடியும் ஹெல்த் அவனுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து சுடணும். மம்மு டேடியை காப்பாற்றுங்க. ஓகே இப்போ நம்ம மட்டும் இந்த கோல்டன் இது பசங்க இது எடுக்க வேணாமா? சரி எடுத்து தானே ஆகணும். ஏங்க கண்டினியூ ஹெல்த்துங்க இவனுக்கு. அடாடாடாடா ஏங்க நீங்கள் கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு ஹெல்த் நம்ம சுட்ட இடத்துலேருந்து கண்டினியூ ஆகுது. இதான் தம்பி எங்களுக்கு வேணும், இதுதான் எங்களுக்கு வேணும். ஓகேங்களா இப்போ நம்ம பாருங்கள் சடுன்னு சுட போகிறோம் சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே தள்ளி விட பார்த்துருப்பானுங்க. ஆனால் நான் அதுக்குள்ள அவசர மாட்டேன் கண்ணு. ஓகே இப்போ நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டனை போய் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கு ஓகேங்களா, 2 செகண்ட் வேலைங்க. என்னங்க இது. சரி ஓகே இப்போ மட்டும் அவ்வளோதாங்க கிளம்ப வாங்கிட்டே. என்ன காஸ்டியூம் ஆபிலேயே எல்லா காஸ்டியூமும் அவனுக்கு கொடுத்துருவானுங்க. இருங்க என்ன இது ரெட் பட்டனு? ஓ அதோட லேசர் எனர்ஜியா? அங்கே பாருங்க ரோடு அப்படியே அங்கே பாருங்க நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். எங்கே பாருங்க கிளவ டே கிளவா எங்கே பாருங்க 2 ஃப்ரீடம் எங்கே ஃப்ரீடமாக போகிறோம். என்ன நகர முடியல டே நவத்துக்கூடா எங்க கிளவ வந்துட்டு இருக்கா. தாத்தா வராரு அதர விட போறாரு, என்னைய பதற விட போறாரு, சதற விட போறாரு. தாத்தா நிலுங்க. ஐயோ எங்க பாருங்க வந்துக்கிட்டே இருக்காருங்க. ஐயோ இருக்கிறது அந்த 4 முடி. நீங்கள் என்னை இப்படி ஃபாஸ்ட்டாக துரத்திட்டு வரலாமா? எனக்கு முடி பாருங்க பார்த்தீங்களா, இன்னும் வெட்டாமல் இருக்க முடிய இப்படி சமாளிச்சுட்டு தான். ஏங்க அதுக்கு மேலே வர முடியாதா? ஸ்விம் டு ஃப்ரீடம். கிளவா நான் ஸ்விம் பண்ண போகிறேன், போய் ஜெயிக்க போகிறேன் ஓகேவா? அப்படியே பார்க்குறோம் லைக் பண்ணி விட்ருக்கேன். எங்கே பாருங்க ஸ்விம் பண்ணுறேன். சுனாமிலும் ஸ்விம்மிங் அடிக்கிறோங்க நாங்கள். என்னங்க பர்பிள் கலர் தண்ணி ஒரு வேளை பாய்சன்னு சொல்லி நம்ம கொண்டுருவானுங்களா? டே அப்படி மட்டும் இது பண்ணி இது என்னங்க இது மொட்டையாக இருக்கேன். என்னடே இப்போ தான் அந்த கிழவங்கிட்ட போய் நான் எவ்வளோ முடி வச்சுருக்கேன்னு சீன் விட்டுன்னு வந்தேன். நீங்கள் என்ன எங்கள் மொட்டையாக போட்டிங்களே? ஐயோ எனக்கு பாருங்க மேலே பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிறோம் மொட்டையாக இருக்கேங்க. ஐயோ சரி 12 நிமிஷம் ஆச்சுங்க. கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் வந்திருக்க மாட்டோம். ஐயோ லிஸ்ட்டில் வந்திருக்க முடியாதே. ஓகே போடா தம்பி போ அப்படியே குதி. என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது, குதிக்க முடியுமா? என்னங்க இது குதிக்க முடியல. டே தம்பி குச்சிட்றா ப்ளீஸ்டா குச்சிட்றா. இருங்க தூரம் போய் குதிச்சிட்டேன். எப்படி நாங்கள்லாம் ட்ரிப்ஸ் ஐயோ வளருதே ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸுக்கு. ஐயோ ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸுக்கே ட்ரிக்ஸ் சொல்லி தந்தாங்கண்ணா எங்ககிட்டேவா? எங்கள் இதில் ஏற முடியலையா? ஐயோ டே தம்பி மன்னிச்சுக்கோங்கடா. ஏங்க நான் தாங்க இது டே மொட்டை அடிச்சு வச்சிட்டிங்களா எனக்கு லாஸ்ட்டில் பார்த்துக்கண்டா. ஏங்க நம்ம போய் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கோமான்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். என்னது ஏங்க டிடிஜி 77 செகண்ட்ஸு. ஓ எங்க பாருங்க எல்லாரும் 900 1000 செகண்டுக்கு ஒருத்தர் முடிச்சிருக்கா. டேய் இதெல்லாம் என்ன கேம்னு 1000 செகண்ட் முடிச்சிருக்கீங்க. சரி ஓகே வாங்க இது வந்துட்டு என்னது வேறு கேமுக்கு போகிறதா? சரி வாங்க நம்ம வந்துட்டு இந்த வேறு கேமுக்குள்ளே போயிட்டு இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். வாங்க போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓகே எதில் கூப்பிட்டு போகிறானுங்க. டேய் எதுக்குள்ளடா கூப்பிட்டு போகிறீங்க? சொல்லிட்டு கூப்பிட்டு போங்கடா. ஏங்க இங்கே பாருங்க போடலாங்க மாட்டேங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான பாய் ஃப்ரம் தர்ஷன் கேமிங்.